மெல்போர்ன் ஆடுகளத்தை கண்ணீரால் நினைய வச்சிருக்காரு என்றே சொல்லலாம் நிதிஷ் ரெட்டி. அண்ட் ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்கள் கலங்கிட்டாங்க. இந்திய டீம் ட்ரெஸ்ஸிங் ரூமே உறைந்து போயிட்டாங்க இவர் அடிச்ச அடியில். அண்ட் 2 உலக சாதனையை தெரிவிக்க விட்டுருக்காருங்க. வாழ்க்கையில் இப்படி ஒரு இன்னிங்ஸை இவரும் மறக்க மாட்டார், எந்த ஒரு கிரிக்கெட் ஃபேன்ஸும் மறக்க மாட்டாங்க, ஏன் ஆஸ்திரேலியா வீரர்களே மறக்க மாட்டாங்க. தலை குனிஞ்சு அவங்க இன்னைக்கு டே கம்ப்ளீட் ஆன பிறகு 3வது டே கம்ப்ளீட் ஆன பிறகு போனாங்கங்க. அது மிகப்பெரிய சேடுன்னு வைக்கலாம். அந்த அளவுக்கு செஞ்சு விட்டுருக்காரு நிதிஷ் ரெட்டி. யாரா இந்த பையங்கிற மாதிரி. இவர் தாங்க இந்த பையனுக்கு பயமே இல்லை. அதாவது 8வது ஆர்டரில் இறங்கி ஒரு இந்திய பேட்ஸ்மேன் சதம் அடிப்பது இதுவே முதல் முறை ஆஸ்திரேலியா மண்ணில். அப்படி ஒரு உலக சாதனையை தெரிவிக்க விட்டுருக்காருங்க. சேம் டைம் குறைந்த வயதில் ஆஸ்திரேலியா மண்ணில் சதம் அடித்த 3வது வீரரும் இவர் தான். ஏன்னா சச்சின் டெண்டுல்கர், ரிஷப் பண்ட் அடிச்சிருக்காங்க. அண்டு 3வது வீரராக நிதிஷ் ரெட்டி இடம் பிடிச்சிருக்காருங்க. வெளுக்கிறாரு. ஓகேவா? அதாவது இவர்கிட்ட இருக்கிற என்ன ப்ளஸ்னா அதிரடி பேட்ஸ்மேன், அதிரடியாகவும் விளையாடுறாரு. அண்ட் டைமிங் ஷாட் கன்வெர்ட் பண்ணுறாரு பாருங்க. டெஸ்ட்டுக்கு ஆப்டா சூப்பராக இருக்குங்க. வேற லெவல் எலகண்டாக இருக்கு அவரோட பேட்டிங் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்டு தோக்க வேண்டிய மேட்ச், ஓகேவா, தோக்க வேண்டிய மேட்சை வெற்றி பாதைக்கு இந்த போர் வீரன் திருப்பியிருக்காரு என்று சொல்லலாம். ஜெயிக்க வேண்டிய மேட்சை ஆஸ்திரேலியாவை தோல்வி பாதைக்கு திருப்பியிருக்காருங்க. ஒன்மேன் ஆர்மியா, தனி ஒருவன், அதாவது தனித்துவமாக விளையாண்டு ஒத்த ஹேண்டில் வந்துட்டு சிங்கிள் ஹேண்டில் இந்திய டீமை சிங்கம் கர்ஜனை போல தூக்கி நிறுத்தியிருக்காரு என்று சொல்லாங்க. வால் தூக்கி நின்னா பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேட்டை தூக்கி அடித்து தும்சம் பண்ணி விட்டுட்டு போயிட்டாரு ஆஸ்திரேலியா டீமை. அண்டு நொந்து பவுலியன் திரும்பினாங்க. ஆரம்பத்தில் இன்னைக்கு டே ஸ்டார்ட் பண்ணும்போது சிரிச்ச முகத்தோட கெக்கா பிக்கான்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிழிச்சு விட்டாருன்னு வைங்களா, பல்லுலலாம் உடச்சி சிரிப்பே இல்லாமல் பண்ணிட்டாரு. பயிலு அப்படியே தலையை குனிஞ்சிட்டு நான் தான் தம்ப்நெயில்ல வச்சிருப்பேன் அப்படியே போனானுங்க டல்லா. பட் இந்தியா வந்துட்டு அதாவது 358 ரன் கடந்துட்டாங்க. ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 474 ஃபாலோ வினவும் டீம் இந்தியா தவிர்த்துட்டாங்கன்னு வைங்களேன். 116 ரன் வந்துட்டு ஆஸ்திரேலியா லீடு. ஓகே, இந்த நிலையில் இந்த சுச்சுவேஷனில் நாளைக்கு ஒரு 20 ரன் அடிச்சாருன்னு வைங்களா. மழையும் பேஞ்சிக்கிட்டு இருக்கு. பட் மழை பெய்யக்கூடாது, அது இந்தியாவுக்கு ஆபத்து. ஏன்னா இந்த மேட்ச் ட்ராவ் ஆகிடக்கூடாது. ஓகே, ஜெயிக்கணும். ஓகே, நாளைக்கு 4வது நாள் வந்துட்டு எப்படியும் டப்படப்பன்னு அடிச்சு ஆஸ்திரேலியா ஒரு 350 ரன் டார்கெட் செட் பண்ணுவாங்கன்னு வைங்களேன். செட் பண்ணாங்கன்னா அதிரடியாக இந்தியா விளையாடணும். கடைசியில் அதாவது ட்ரிங்க்ஸ் பிரேக் முடிஞ்சவனா கொடுப்பாங்க, ஒரு 20 ஓவர் பேட் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. ஃபைனல் டே 90 ஓவர், இந்த கடைசியாக 20 ஓவர் கொடுப்பாங்க இல்லையா. ஓவரால் 110 ஓவரில் அந்த 350 ரன் இலக்கு அடிக்கிற மாதிரி வருங்க. டெஃபினட்டாக இந்தியா அதிரடியாக விளையாண்டு ஜெயிக்க தான் பார்ப்பாங்க. நிதிஷ் ரெட்டி தொடக்க வீரராக கூட இறங்க அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு டே கம்ப்ளீட் ஆன பிறகு இதை கேப்டனே பதிவு பண்ணியிருந்தாரு. ஏன்னா இந்திய டீமை பொறுத்தவரை இந்திய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜெயிக்கணும். அடுத்து வர 2 டெஸ்ட்டும் ஜெயிச்சாதான், சாரி இந்த டெஸ்ட் அடுத்து ஒரு டெஸ்ட் தாங்க இருக்குது. 2 டெஸ்ட்டும் வின் பண்ணாதான் நம்ம உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் போக முடியும். பட் அதற்கு பிரகாசமாக 2 கதவையும் டாப்புன்னு திறக்கலங்க, உடச்சி உள்ளே போயிருக்காரு நம்ம நிதிஷ் ரெட்டி. ஒத்தாலும் மொத்த ஆஸ்திரேலியா டீமை என்னங்க சொல்கிறது ஊதி விட்டுருக்காரு. அண்ட் முழுங்கி கீழே சமைச்சு விட்டுருக்காரு என்றே சொல்லலாம். 105 ரன்னுங்க, வேற லெவல். அவருக்கு ஃபேன்ஸ் ஆகிட்டேன்னு வைங்கள, எல்லாருமே ஃபேன்ஸ் ஆகிருப்பாங்க. அதை விட வாஷிங்டன் சுந்தர், டெய்லண்டர் பேட்ஸ்மேனுங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணார் பார்த்தீங்களா நிதிஷ் ரெட்டிக்கு. இதெல்லாம் வேற லெவல். உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய கிங் மேக்கர்னா அது நிதிஷ் ரெட்டியும் வாஷிங்டன் சுந்தர் தான். இவங்க தான் இந்திய டீம் மானத்தை காத்துள்ளார்கள் என்றே சொல்லாங்க. ஏன்னா மானத்தை காற்றுல பறக்க விட்டார் ரோஹித் சர்மா, அதை கட்டுக்குள்ளே கொண்டு வந்தவங்க இவங்க 2 பேர் என்பது குறிப்பிடத்தக்கது.